ஐயனார் துணை சரியில்ல. அடுத்த வரை பேசல. நம்ம வானத்த இருந்துட்டு நிலவ பார்த்து, "என்னக்கா ஆச்சு? ஏன் இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? கையில பேக் வேற இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததா நிலா இருந்துட்டு, "ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் அம்மா, அப்பாவோட ஞாபகம் வந்துடுச்சு. ஊருக்கு போலான்னு கிளம்புனேன். ஆனா என்னால போக முடியல." அப்படின்ற மாரி சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, "சரி வாங்கக்கா, உங்கள நான் வீட்ல விட்டுர்றேன்." அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வானதியோட அப்பா அம்மா இருந்துக்கிட்டு நிச்சயதார்த்தம் வேறு முடிஞ்சிருச்சு. மறுபடியும் அவனோட வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனேன், காலை உடச்சிருவேங்க அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்காங்க. இங்கே பாருமா, நான் சொன்னதுனால தானே இந்த கல்யாண ஏற்பாடு நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி சொன்ன வாக்கை நான் என்றைக்கும் மீற மாட்டேன். இவங்களை நான் வீட்டில் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி இருந்துட்டு நிலாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. வானதி, நீ என்ன எங்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாக்கா, அன்னைக்கு ஏதோ கோவத்தில் முடிவு எடுத்துட்டேன். அது இன்றைக்கே எனக்கு வினைய வந்து முடியுது. கண்ணை திறந்தா பாண்டி தான் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறான். உங்ககிட்ட பேசினதுக்காக, சோழன் அண்ணன்கிட்டேயும் பேசினதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்க்கா அப்படின்ற மாதிரி வானதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, நிலா இருந்துட்டு பாண்டி மேலே இவ்வளோ ஆசையாக இருக்க, பாண்டியை நீயும் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம்ல. அன்னைக்கு எல்லாரும் உன்னை சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நீ சொன்னதுக்கப்புறமா தான் அதை உன்னை ஹர்ட் பண்ணியிருக்கனே எங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணை சரியில்லை. அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.